எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மல்லி மசாலா உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு என்னோட சைட்லேருந்து பார்க்கலாம். நான் வந்து ரசம் சாதத்தோட சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப தூளா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சதோட நீங்க பண்ணி சாப்பிடுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிய. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதோட தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு. அத கொஞ்சம் வதக்கிட்டதுக்கு அப்புறமா சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பிடிக்காது வேண்டான்னா தாராளமா இக்னோர் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதுலயே இடிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு பவுடரும், வெங்காய பவுடருமா சேர்த்துட்டேன். உருளைக்கிழங்கு 6 உருளைக்கிழங்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கிட்டேன். 2 விசில் வச்சு அதை டைஸ் பண்ணி இதோட சேர்த்தாச்சு. பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மசாலா உருளைக்கு தேவையான மல்லிப்பொடியை ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு பதிலாக உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பொடியாக சேர்த்துட்டேன். கூடவே பச்சை வேர்க்கடலையும் சேர்க்கலாம். இல்லாட்டா சால்டட் பீனட்ஸ் கூட சேர்க்கலாம். நான் சால்டட் பீனட்ஸ் சேர்த்துட்டேன். கூடவே காரப்பொடி சேர்த்து விப்பர் மோடில் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பொடியை குறைன்னு இருக்கணும். அதுக்கப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் பதிலாக நான் வெங்காய பொடியும் பூண்டு பொடியும் சேர்த்துக்கிட்டேன். அது ஆப்ஷனல் தான். தக்காளி, பட்டாணி அந்த மாதிரி வகைகள் கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச பொடியை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். கூடவே பாக்கி 1 டேபிள் ஸ்பூன் இருந்தது. அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. கூட்டுக்கும் சேர்க்கலாம். இல்லட்ட சாம்பார் கூட அந்த பொடியை சேர்க்கலாம். நல்லாயிருக்கும். கடைசியில் கொத்தமல்லி தழையை தூவி கண்டிப்பாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை சூடான சாதத்தில் சாம்பாரோ மோர் குழம்போ இல்லை ரசமே பிடிச்சா கூட அதோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். தயிர் சாதத்தோடையும் எப்பவும் போல் அட்டகாசமாக இருக்கும். நான் சீரா மிளகு ரசத்தோடு சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப ஜோராக இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.